ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சகோதரி ஒருத்தவங்க ஒரு சந்தேகம்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல மருத்துவ நிறுவனத்தில வந்து வேலை செய்றாரு. அவருடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 24,000 சம்பளம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 24,000 சம்பளம் இருக்கிறதுனால, இந்த முறை வந்து தீபாவளி போனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மென்ட் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்படி ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில வந்து நான் குடுத்துட்டேன். நெறைய பேருக்கு இந்த மாரி சந்தேகங்கள் இருக்கும். உங்களுக்கும் அந்த சந்தேகத்த வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்கான பதிவு தான் இன்னைக்கு இது. அதாவது இந்த போனஸ் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 கீழ வருது. இந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் கீழ என்னென்ன நிறுவனங்கள் வருதுன்னா, இந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வைத்து இயங்கும் தொழிற்சாலைகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வைத்து இயங்கும் பிற நிறுவனங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா, இந்த 2020ல வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. இந்த 5லிருந்து 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வைத்து இயங்கும் இந்த கட்டுமான தொழில்கள் சார்ந்த பணிகளும் வந்து அந்த நிறுவனங்களும் இதுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளி, பொங்கலுக்கு வந்து ஸ்பெசிஃபையா போனஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ல வந்து எதுவுமே சொல்லல. இந்த தீபாவளி, பொங்கல் அப்படின்றது அந்த கம்பெனியோடைய விருப்புரிமை அடிப்படையில தான் வந்து அவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த டைம்ல குடுத்தா, அந்த ஃபெஸ்டிவல் செலவுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படின்ற விஷயங்களுக்காக ஸ்பெசிஃபையா வந்து இந்த பொங்கல், தீபாவளி சமயத்துல வந்து இந்த போனஸ் அப்படின்ற சொல்லி விஷயங்கள வந்து குடுக்குறாங்க. அதே மாரி இந்த போனஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, 8.33% இருந்து மினிமம் மேக்ஸிமம் 20% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, போனஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இதுல முக்கியமா 2015ல வந்து ஒரு அமெண்ட்மென்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சேலரி சீலிங் சொல்லிட்டு 21,000 வந்து எலிஜிபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரூ. 21,000 மற்றும் அதுக்கு கீழ சேலரி இருக்கிறவங்க வந்து சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா, போனஸ் அப்படின்ற விஷயங்கள வந்து கேட்க முடியும். அதே மாரி இந்த ரூ. 21,000 சேலரிக்கு மேல இருக்கிறவங்க வந்து சட்டப்படி வந்து நீங்க எனக்கு போனஸ் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க முடியாது. இததான் வந்து அந்த போனஸ் ஆக்ட்ல 2015ல வந்து ஒரு அமெண்ட்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சோ நீங்க வந்து ரூ. 21,000 சேலரிக்கு மேல இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த போனஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது. சோ இதுதான் வந்து அந்த பேமெண்ட் அண்ட் போனஸ் ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மென்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.